Table K 360 Degree Academy. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் தேர்வு எண் 2க்கான விடை குறிப்புகள். இந்த தேர்வுக்கான கொஸ்டின் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடும் வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம கொஸ்டினுக்கான விடைகளை பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு. குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள். 1. பின்வரும் கூற்றுள் குடிமக்கள் யார் என்பதில் தவறான கூற்றை காட்டுக. ஏ. குடிமக்கள் முழு சிவில் உரிமைகளை அனுபவிக்கிறார்கள். பி. அரசியல் சமூகத்தின் உறுப்பினர்கள். சி. குடிமக்கள் அரசியல் உரிமைகளை அனுபவிக்கவில்லை. விடை 3 மட்டும் சரி. கொஸ்டின் நம்பர் 2. ஒரு நவீன மக்களாட்சி நாட்டில் குடியுரிமை என்பது? விடை நாடாளுமன்ற சட்ட உரிமை. கொஸ்டின் நம்பர் 3. இந்திய குடியுரிமை சட்டம் 1955 கீழ் ஒருவர் இந்திய குடிமகனாக வேண்டுமென்றால் 1. இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும். 2. இந்திய வம்சாவழியாக இருக்க வேண்டும். 3. இந்தியரை மணந்திருக்க வேண்டும். 4. குடியுரிமைக்காக பதிவு செய்திருக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் விடை தவறாக உள்ளது. 1, 2, 4 மற்றும் சரி. கொஸ்டின் நம்பர் 4. பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் ஓபிசி பாதுகாப்பிற்கான அரசியலமைப்பு விதிகள் யாவை? அதிகாரம் 15(4), பி. அதிகாரம் 16(4), சி. அதிகாரம் 17(1), டி. அதிகாரம் 19(2). விடை 1 மற்றும் 2 சரியானது. கொஸ்டின் நம்பர் 5. உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படை உரிமை விதி? விடை விதி 26. கொஸ்டின் நம்பர் 6. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அரசியல் சட்டப்பிரிவு கீழ் நிரந்தர அமைக்கப்பட்டது? ஆர்டிக்கல் 16(4). கொஸ்டின் நம்பர் 7. இந்திய அரசியலமைப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கவில்லை, ஆனால் ஒரு குறிப்பை செய்கிறது. அந்த பிரிவை அடையாளம் காண்க. விடை பிரிவு 16(4). 16 மட்டும் அடங்கும். பதினாறில் 4. கொஸ்டின் நம்பர் 8. 14 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் யாரும் தொழிற்கூடம் அல்லது அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்கக்கூடாது. இதை கூறும் சட்டப்பிரிவு எது? விடை சட்டப்பிரிவு 24. கொஸ்டின் நம்பர் 9. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளில் எது தவறானது? விடை சுரண்டலுக்கான உரிமை. கொஸ்டின் நம்பர் 10. அரசியலமைப்பு 44வது திருத்த சட்டம் 1978 சொத்துரிமை 1. அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையாக மாற்றியது. 2. சட்ட உரிமையிலிருந்து அடிப்படை உரிமையாக மாற்றியது. 3. அடிப்படை உரிமையிலிருந்து அரசியலமைப்பின் அடிப்படை கூறாக மாற்றியது. இவற்றில் எது சரி? விடை 1 மட்டும் சரி. கொஸ்டின் நம்பர் 11. அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில் இந்த வடிவத்தை சேர்த்தனர். விடை அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். கொஸ்டின் நம்பர் 12. அரசு நெறிமுறை கொள்கைகளை நோக்கங்கள் மற்றும் விளைவுகளின் அறிக்கை என அழைத்தவர் யார்? விடை கேசி வேயர். Question number 13.
அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் மூலம் செயல்படுத்த முடியாது என தெரிவிக்கும் அரசியலமைப்பு ஷரத்து எது? விடை ஷரத்து 37. கொஸ்டின் நம்பர் 14. இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை உள்ளடக்கிய சித்தாந்தமானது எது? விடை சமத்துவவாதம். பொறுத்துக. ஏ. போதுமான வாழ்வாதாரம் சட்ட உறுப்பு 38. பி. கண்ணியமான தர வாழ்வு சட்ட உறுப்பு 41. சி. பணியுரிமை சட்ட உறுப்பு 43. டி. மக்கள் நலன் சட்ட உறுப்பு 39. விடை 4, 3, 2, 1 சரி. கொஸ்டின் நம்பர் 16. கீழ்வரும் எச்சட்ட திருத்தம் தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக்குகிறது? விடை 86வது சட்ட திருத்தம். கொஸ்டின் நம்பர் 17. அடிப்படை கடமைகள் எந்த பகுதி? விடை 4A. கொஸ்டின் நம்பர் 18. அடிப்படை கடமைகள் எத்தனை? விடை 11. 2002 பிறகு 11. கொஸ்டின் நம்பர் 19. அடிப்படை கடமைகளை பரிந்துரைத்த குழு? விடை சுவரன் சிங் குழு. கொஸ்டின் நம்பர் 20. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறையில் எதைப்போல் தோற்றம் அளிப்பவை? விடை அறிவுறுத்தல் செயற்கருவி 1935. கொஸ்டின் நம்பர் 21. குடியுரிமை இழப்பது எப்போது? விடை வெளிநாட்டு குடியுரிமை பெறுதல். கொஸ்டின் நம்பர் 22. தடை செய்யப்பட்ட தொழில்களில் கீழ்கண்டது? விடை குழந்தைகளின் தொழில் 24. கொஸ்டின் நம்பர் 23. அடிப்படை உரிமைகளை எப்போது நிறுத்தி வைக்கப்படலாம்? விடை அவசர காலத்தில். கொஸ்டின் நம்பர் 24. ஆர்டிகல் 32 வழங்குவது? விடை அடிப்படை உரிமை பாதுகாப்பு. கொஸ்டின் நம்பர் 25. அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா? விடை ஆர்டிகல் 32. கொஸ்டின் நம்பர் 26. டிபிஎஸ்பி சட்டப்பூர்வ நிலை எது? விடை நீதிமன்றத்தில் அமலாக்க முடியாது. கொஸ்டின் நம்பர் 27. தொழில் சுதந்திரம் எந்த ஆர்டிக்கல் வழங்கப்பட்டுள்ளது? விடை 19. 1(19)(1)G. கொஸ்டின் நம்பர் 28. பள்ளி கல்வியில் புதிதாக சேர்க்கப்பட்ட உரிமை? விடை 21A. கொஸ்டின் நம்பர் 29. பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான அரசின் கடமைகள் எந்த பிரிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது? விடை 39A மற்றும் 39F. கொஸ்டின் நம்பர் 30. இலவச சட்ட உதவி? விடை ஆர்டிக்கல் 39A. கொஸ்டின் நம்பர் 31. கூற்று 1 இந்தியாவில் குடியுரிமை பிறப்பிட கொள்கை அடிப்படையில் வழங்கப்படுகிறது. கூற்று 2 1987க்கு பிறகு இரத்த சொந்த கொள்கை பெற்றோர் மூலம் வழங்கும் முறை அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. விடை கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. கொஸ்டின் நம்பர் 32. கூற்று 1 அடிப்படை உரிமைகள் அனைத்தும் குடிமக்களுக்கு மட்டுமே. கூற்று 2 வெளிநாட்டவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. விடை கூற்று 1 தவறு, கூற்று 2 தவறு. கொஸ்டின் நம்பர் 33. கூற்று 1 ஆர்டிக்கல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமத்துவம். கூற்று 2 இது வெளிநாட்டவர்களுக்கும் பொருந்தும். விடை இரண்டும் சரி. கொஸ்டின் நம்பர் 34. கூற்று 1 கல்வி உரிமை ஆர்டிக்கல் 21A
14 முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைக்கு பொருந்தும். Question number 34. கூற்று 1. கல்வி உரிமை ஆர்டிக்கல் 21A 14 முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைக்கும் பொருந்தும். கூற்று 2. கல்வி உரிமை 86வது திருத்தத்தால் சேர்க்கப்பட்டது. விடை கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. Question number 35. கூற்று 1. மனிதர்களை வியாபார பொருளாக கருதி கட்டாய வேலை வாங்குவது ஆர்டிக்கல் 23. கூற்று 2. 14 வயது உட்பட்ட குழந்தைகளை தொழிற்சாலைகளிலோ ஆபத்தான வேலைகளில் அமர்த்துவது ஆர்டிக்கல் 24. விடை இரண்டும் சரி. கொஸ்டின் நம்பர் 36. கூற்று 1. அடிப்படை உரிமைகள் நீதிமன்றத்தில் அமலாக்கக்கூடியவை. கூற்று 2. டிபிஎஸ்பி நீதிமன்றத்தில் அமலாக்கக்கூடியவை. விடை கூற்று 1 சரி, 2 தவறு. கொஸ்டின் நம்பர் 37. கூற்று 1. ஆர்டிக்கிள் 32 நீதிமன்றத்துக்கு செல்வது அடிப்படை உரிமை. கூற்று 2. இது அரசியலமைப்பின் இதயம். விடை இரண்டும் சரி. கொஸ்டின் நம்பர் 38. கூற்று 1. அடிப்படை கடமைகள் முதலில் அரசியலமைப்பில் இல்லை. கூற்று 2. 42வது திருத்தத்தால் சேர்க்கப்பட்டது. விடை இரண்டும் சரி. கொஸ்டின் நம்பர் 39. கூற்று 1. டிபிஎஸ்பி சமூக பொருளாதார நீதியை நோக்கமாக கொண்டது. கூற்று 2. டிபிஎஸ்பி நீதிமன்றத்தில் கட்டாயமாக அமலாக்கப்பட வேண்டும். விடை கூற்று 1 சரி, 2 தவறு. கொஸ்டின் நம்பர் 40. கூற்று 1. 24வது திருத்தம் பாராளுமன்றத்திற்கு உரிமை விரிவாக்கம். கூற்று 2. அடிப்படை உரிமைகளை மாற்ற முடியாது. விடை கூற்று 1 சரி, 2 தவறு. கொஸ்டின் நம்பர் 41. கூற்று 1. இந்திய குடியுரிமை ஒரு குடிமகனுக்கு பல்வேறு நாட்டின் குடியுரிமைகளுடன் கூட இருக்கும். கூற்று 2. இந்தியா இரட்டை குடியுரிமை வழங்கவில்லை. விடை கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. கொஸ்டின் நம்பர் 42. கூற்று 1. தொழில் சுதந்திரம் ஆர்டிக்கிள் 19 1G. கூற்று 2. இதை அரசு கட்டுப்படுத்த முடியாது. விடை கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கொஸ்டின் நம்பர் 43. கூற்று 1. சமத்துவ உரிமை அரசு பணியில் சம வாய்ப்பு. கூற்று 2. இது ஆர்டிக்கிள் 16. விடை இரண்டும் சரி. கொஸ்டின் நம்பர் 44. கூற்று 1. 44வது திருத்தம் ரைட் டு ப்ராப்பர்ட்டி நீக்கப்பட்டது. கூற்று 2. இது தற்போது சட்ட உரிமை. விடை இரண்டும் சரி. கொஸ்டின் நம்பர் 45. கூற்று 1. ஆர்டிக்கிள் 21 வாழ்வுரிமை. கூற்று 2. ஆர்டிக்கிள் 21A கல்வி உரிமை. விடை இரண்டும் சரி. கொஸ்டின் நம்பர் 46. கூற்று 1. ஆர்டிக்கிள் 25 மதசார்பு சுதந்திரம். கூற்று 2.
இது குடிமக்களுக்கு மட்டுமே. விடை கூற்று 1 சரி, 2 தவறு. கொஸ்டின் நம்பர் 47. கூற்று 1. டிபிஎஸ்பியை சட்டமாக்க வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இல்லை. கூற்று 2. ஆனால் இது நாட்டின் நிர்வாகத்திற்கு வழிகாட்டுதலாம். விடை 2 சரி. கொஸ்டின் நம்பர் 48. கூற்று 1. 51 ஆர்டிகிள் ஜி சுற்றுச்சூழலை பாதுகாப்பது. கூற்று 2. இது அரசு கடமை. விடை கூற்று 1 சரி, 2 தவறு. கொஸ்டின் நம்பர் 49. கூற்று 1. 39 ஆர்டிகிள் 39A ஏழை மக்களுக்கு இலவச சட்ட உதவி. கூற்று 2. இது அடிப்படை உரிமை. விடை கூற்று 1 சரி, 2 தவறு. கொஸ்டின் நம்பர் 50. கூற்று 1. இந்திய குடிமகனுக்கு மட்டுமே உள்ள உரிமை. அக்டோபர் 19 ஆக்ட் 19. கூற்று 2. வெளிநாட்டவர்களுக்கு ஆக்ட் 19 உரிமைகள் கிடைக்கும். விடை கூற்று 1 சரி, 2 தவறு. கொஸ்டின் நம்பர் 51. கூற்று 1. ஆர்டிகிள் 22 தடுப்பு காவல். கூற்று 2. அவசரகால சூழ்நிலையில் சில நேரங்களில் இதை நிறுத்தலாம். விடை 2 சரி. கொஸ்டின் நம்பர் 52. கூற்று 1. ஆர்டிகிள் 17 தீண்டாமை ஒழிப்பு குறித்த சட்டம். கூற்று 2. இது குற்றமாக்கப்பட்டுள்ளது. 2 சரி. கொஸ்டின் நம்பர் 53. கூற்று 1. ஆர்டிகிள் 15 மதம், இனம் அடிப்படையில் பாகுபாடு தடை. கூற்று 2. பெண்களுக்கு சிறப்பு பிரிவுகள் வழங்க முடியாது. விடை கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கொஸ்டின் நம்பர் 54. கூற்று 1. ஆர்டிகிள் 50 நீதித்துறை மற்றும் நிர்வாகத்துறை. கூற்று 2. இது கட்டாயமான நடைமுறை. விடை கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கொஸ்டின் நம்பர் 55. கூற்று 1. ஆர்டிகிள் 40 பஞ்சாயத்து அமைப்பு. கூற்று 2. இது 73வது திருத்தத்தால் செயல்படுத்தப்பட்டது. விடை 2 சரி. கொஸ்டின் நம்பர் 56. கூற்று 1. ஆர்டிகிள் 48A சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. கூற்று 2. இது அடிப்படை உரிமை. விடை கூற்று 1 சரி, 2 தவறு. கொஸ்டின் நம்பர் 57. கூற்று 1. ஆண் பெண்களுக்கு சம ஊதியம். ஆர்டிகிள் 39D. கூற்று 2. இது அடிப்படை கடமை. விடை கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கொஸ்டின் நம்பர் 58. கூற்று 1. 43 தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரம். கூற்று 2. ஆர்டிகிள் 43 தொழிலாளர்களுக்கான வாழ்வாதாரம். கூற்று 2. இது அமலாக்கக்கூடிய உரிமை. விடை கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கொஸ்டின் நம்பர் 59. கூற்று 1. ஆர்டிகிள் 19 1C சங்கம் அமைக்கும் உரிமை. கூற்று 2. இதை அரசு சில சமயங்களில்
குறைக்க முடியும். விடை இரண்டும் சரி. கொஸ்டின் நம்பர் 60. கூற்று 1. சொத்து உரிமை ஆரம்பத்தில் அடிப்படை உரிமை அல்ல. கூற்று 2. சொத்துரிமை தற்போது சட்ட உரிமை. விடை கூற்று 1 தவறு. கூற்று 2 சரி. கொஸ்டின் நம்பர் 61. டிபிஎஸ்பி என்பது? விடை அமலாக்க முடியாதது. கொஸ்டின் நம்பர் 62. அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் ஆர்டிகிள்? விடை 32. கொஸ்டின் நம்பர் 63. ரிட் வெளியிடக்கூடிய நீதிமன்றம்? விடை உச்ச நீதிமன்றம். கொஸ்டின் நம்பர் 64. மாண்டோமஸ் ரிட் வழங்குவது யாருக்கு? விடை அரசு அதிகாரிகளுக்கு. கொஸ்டின் நம்பர் 65. ஹேபியஸ் கார்பஸ் ரிட் பயன்பாடு? விடை சட்டவிரோத கைது. கொஸ்டின் நம்பர் 66. குடியுரிமை ரத்து செய்யக்கூடியவர்? விடை மத்திய அரசு. கொஸ்டின் நம்பர் 67. தீண்டாமை ஒழிப்பு சட்டம் எந்த ஆர்டிக்கிள் உள்ளது? விடை ஆர்டிக்கிள் 17. கொஸ்டின் நம்பர் 68. கல்வி உரிமை வயது வரம்பு? சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் 6 to 14. 5 to 14 கிடையாது மேம். கொஸ்டின் நம்பர் 69. ஆர்டிக்கிள் 33 பாராளுமன்றம் அதிகாரத்தை பயன்படுத்தி கொஸ்டின் நம்பர் 69. ஆர்டிக்கிள் 33 பாராளுமன்றம் அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன செய்ய அனுமதிக்கிறது? விடை சில குறிப்பிட்ட பாதுகாப்பு மற்றும் ஆயுதப்படை உறுப்பினர்களின் அடிப்படை உரிமைகளை தேவையான அளவு வரை கட்டுப்படுத்த பாராளுமன்றம் அனுமதி பெறுகிறது. கொஸ்டின் நம்பர் 70. 44வது அரசியலமைப்பு திருத்தல் மூலம் அடிப்படை உரிமைகளிலிருந்து நீங்கப்பட்ட உரிமை எது? விடை சொத்து உரிமை. கொஸ்டின் நம்பர் 71. பத்திரிகை சுதந்திரம் எந்த ஆர்டிக்கிள் உள்ளது? விடை ஆர்டிக்கிள் 19 1A. கொஸ்டின் நம்பர் 72. டிபிஎஸ்பி யாரிடமிருந்து எடுத்தது? விடை அயர்லாந்து. கொஸ்டின் நம்பர் 73. டிபிஎஸ்பி நோக்கம்? விடை அரசுக்கு வழிகாட்டல். கொஸ்டின் நம்பர் 74. கீழ்கண்டதில் அடிப்படை கடமை அல்ல. விடை வரி செலுத்துதல். கொஸ்டின் நம்பர் 75. அடிப்படை கடமைகள் அமலாக்கத்தன்மை கொண்டதா? விடை இல்லை. கொஸ்டின் நம்பர் 76. குடியுரிமை வழங்கும் முறை அல்லாதது? விடை வேலை தேர்வு மூலம். கொஸ்டின் நம்பர் 77. ஆர்டிக்கிள் 21 வாழ்வுரிமையின் கீழ் பெறக்கூடியவை எவை? விடை மனிதன் வாழ்விற்கு தேவையான அடிப்படை அம்சங்கள் தூய காற்று, சுத்தமான நீர், பாதுகாப்பான வாழ்வாதாரம்,
ஆகியவற்றை உட்படுத்திய உரிமை. கொஸ்டின் நம்பர் 78. அவசர காலத்தில் நிறுத்தப்படும் உரிமை. விடை ஆர்டிகிள் 19. கொஸ்டின் நம்பர் 79. ஆர்டிகிள் 22 வழங்குவது. விடை தடுப்பு காவல். கொஸ்டின் நம்பர் 80. 73வது திருத்தம் மூலம் அமைந்தது. விடை பஞ்சாயத்து. கொஸ்டின் நம்பர் 81. 86வது திருத்தம் சேர்த்த உரிமை. விடை கல்வி உரிமை. கொஸ்டின் நம்பர் 82. டிபிஎஸ்பி எந்த வகை ஆர்டிகளில் குறிப்பிடப்படவில்லை? ஆர்டிகளில் குறிப்பிடப்படவில்லை. விடை ஆர்டிகிள் 30. கொஸ்டின் நம்பர் 83. 50 என்ன சொல்கிறது? ஆர்டிகிள் 50 என்ன சொல்கிறது? விடை நீதித்துறை மற்றும் நிர்வாகத்துறை. கொஸ்டின் நம்பர் 84. அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்ட ஆண்டு. விடை 1976. கொஸ்டின் நம்பர் 85. பிற நாட்டை சேர்ந்த ஒருவர் இந்திய குடியுரிமை பெற இந்தியாவில் எத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து வசித்திருக்க வேண்டும்? விடை 11 ஆண்டுகள். கொஸ்டின் நம்பர் 86. ஒரு கீழ் நீதிமன்றம் எல்லை மீறி செயல்படுவதை தடுக்கும் பேராணை. விடை ப்ராஹிபிஷன். கொஸ்டின் நம்பர் 87. நெறிமுறையுறுத்தும் நீதி பேராணை என்பது. செர்ச்சுலோரை. கொஸ்டின் நம்பர் 88. அடிப்படை கடமைகள் எண்ணிக்கை. விடை 11. கொஸ்டின் நம்பர் 89. ஆர்டிகிள் 25 வழங்குவது. விடை மதச்சார்பு சுதந்திரம். கொஸ்டின் நம்பர் 90. ஆர்டிகிள் 30 எதை பற்றிய உரிமைகள் வழங்குகிறது? விடை சிறுபான்மையினருக்கு தங்களது கல்வி நிறுவனங்கள் அமைக்கவும் நிர்வகிக்கவும் உள்ள உரிமை. கொஸ்டின் நம்பர் 91. அடிப்படை உரிமை அல்ல. விடை 39 ஏ. கொஸ்டின் நம்பர் 92. டிபிஎஸ்பி நீதிமன்றத்தில். விடை அமலாக்க முடியாது. கொஸ்டின் நம்பர் 93. ஆர்டிகல் 51 ஏ 1 எதை வலியுறுத்துகிறது? விடை தனிப்பட்ட முறையிலும் மற்றும் கூட்டு முயற்சியிலும் திறமையை வளர்த்து நாட்டின் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்தல். கொஸ்டின் நம்பர் 94. குடியுரிமை ரத்து காரணம் அல்லாதது. விடை வேலை மாற்றுதல். கொஸ்டின் நம்பர் 95. ஆர்டிகிள் 45. விடை இலவச ஆரம்ப கல்வி. கொஸ்டின் நம்பர் 96. ஆர்டிகிள் 47. விடை போதைப்பொருள் தடுப்பு மற்றும் சத்துணவு மேம்பாடு. கொஸ்டின் நம்பர் 97. மதச்சார்பு சுதந்திரம் எத்தனை கட்டுரைகள்? விடை 25 28. கொஸ்டின் நம்பர் 98. ஆர்டிகிள் 46 முக்கியமாக எதை வலியுறுத்துகிறது? விடை சிறுபான்மை சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கியவர்கள், குறிப்பாக எஸ்சி மற்றும் எஸ்டி மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை மேம்படுத்துதல். கொஸ்டின் நம்பர் 99. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான கடமை.
கொஸ்டின் நம்பர் 98. ஆர்டிக்கிள் 46 முக்கியமாக எதை வலியுறுத்துகிறது? விடை சிறுபான்மை, சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கியவர்கள், குறிப்பாக எஸ்சி மற்றும் எஸ்டி மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை மேம்படுத்துதல். கொஸ்டின் நம்பர் 99. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான கடமை. விடை 51A G. கொஸ்டின் நம்பர் 100. பொருளாதார வளம் சமமாக பகிர்வு தொடர்பான கட்டுரை. விடை 39B. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடும் வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.